ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நல்ல காலை வேலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரம்பிதாவே, ஆமென். நம்ம உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் ஏசாயா 45ஆம் அதிகாரத்திலேயே நம்ம 2ஆம் வசனம் படிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்ற வாக்குத்தத்த வசனம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ கோணலான காரியங்கள் இருக்கு. அத்தனை கோணலான காரியங்களையும் ஆண்டவர் அதை பார்க்கிறார், அதை கேட்கிறார். ஆனா இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை வழி நடத்துகிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை கனப்படுத்துகிறார். மனிதன் கோணலா தான் இருப்பான். தேவையில்லாத காரியங்களை தலையிடுவான். சொன்னாலும் கேட்க மாட்டான். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னா மனுஷன் சொல்லுவான். அதனால ஆண்டவருக்கு நம்ம நம்ம வாழ்க்கையில கோணலான காரியங்கள் நிறைய இருக்கு. அந்த கோணலான காரியங்கள் நம்ம விட்டு கடந்து போகும்போது ஆண்டவர் இன்னும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், கனப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், நம்ம கூடயே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் துணையாக இருக்கிறார். சகல சம்பத்தையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், கனப்படுத்துகிறார். எல்லாவற்றிலும் அவர் நம்மளுக்கு ஆண்டவருடைய வசனம் சொல், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்றார். அவரே நம்மளுக்கு போதகராய் வருகிறார், வழிகாட்டியாய் வருகிறார், நம்மளை நடத்துகிறவரார். நம்மளுக்கு எல்லாவற்றுக்கும் அவர் எல்லாமா இருக்கிறார். ஆண்டவர் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று பார்க்க. அதனால கோணலான வழிகள் இருக்கு, நிறைய கோணலான வழிகள். மனுஷனுடைய வாழ்க்கையில கோபம் என்கிற காரியங்கள் இருக்குது. கோபம் வேதத்தில் எழுதியிருக்கு, நீதிமொழிகள்ல. கோபம் யார்கிட்ட இருக்குமாமா? மூடனுடைய முதுகுக்கு மேல கோபம் குடிகொண்டிருக்கும் சொல்லுது. அதனால நம்ம மூடனா இருந்தா அந்த கோபம் குடிகொண்டு இருக்கும். அதனால நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த கோபத்தை நம்ம விளக்குவதற்கு ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு கோபம் வரக்கூடாது, ஆண்டவரே கோபத்தை என்னிடத்துல எடுத்து போடுங்க அப்படின்னு வேலை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு அந்த ஆண்டவர் நம்ம வேண்டும் போது உண்மையாலுமே ஆண்டவரே எனக்கு ஒரு பொறுமையை கொடுங்க, சகிக்கக்கூடிய தன்மையை கொடுங்க, கோபத்தை இடத்துல எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அப்படியா. கோபம் அது ஒரு நெருப்பு, எல்லாத்தையும் கொளுத்தி எறிஞ்சு எல்லாம் ஒண்ணுமில்லாம பண்ணிடும். அந்த கோபம் வரும்போது என்ன ஆகும்னா நம்ம வார்த்தையை விடுவோம். என்ன பேசுறேன்னு நம்மளுக்கு இது சரமாரியா வரும் வார்த்தைகள். அப்ப அந்த வார்த்தைகள் என்னதான் பேசுறோம், என்னதான் பண்றோன்னு தெரியாது. அப்ப கேட்கறீங்க சொல்லுவாங்க, என்னங்க இப்படியெல்லாம் பேசுறாரு, இப்படியெல்லாம் பண்றாங்க, இப்படியெல்லாம் வார்த்தைகள் விடுறாங்க. ஒரு அடி அடிச்சுட்டாலும் கூட வாங்கிட்டு போயிடலாங்க. ஆனால் வார்த்தை சாக வரைக்கும் மறக்க முடியாதுங்க. அதனால கோபம் அது எங்கெங்கேயோ போனாலும் இதான், கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் வந்தால் போதும். ஒரு கணவன் மனைவிக்குள்ள கோபம் வந்தால், கணவன் ஏதாவது தப்பு செஞ்சால் மனைவி உடனே உனக்கு தான் செய்ய தெரியுமா, எனக்கு தான் செய்ய தெரியும்னு சொல்லி அவங்க ஒரு ரூட்டில் போகிறது.
அதே சமயம் மனைவினை வந்து இப்படியா 2 வாரம் பேசி 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 வாக்குவாதம் கடந்து கடைசியில் என்ன எங்கேயோ போய் முடிஞ்சிடும் அந்த வாழ்க்கை. கோபப்படுறதுனால நிறையா நம்ம தீங்கான காரியங்கள், நம்ம வாழ்க்கையில் தோல்வியான காரியங்கள் நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கு. அதனால ஆண்டவருடைய இதெல்லாம் ஒரு கோணலான காரியம் நம்ம வாழ்க்கையில். இதை விட்டு நம்ம விலகும்போது கோபத்தை நம்ம சகிக்கணுங்க. கோபத்தை வந்து நம்ம அடக்கணும். கோபத்தை நம்மகிட்ட வந்து நம்ம வந்து இது பண்ணணும். சும்மா சௌரியத்துக்கு நம்ம வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாது. எனக்கு தான் பேச தெரியும், உனக்கு தான் பேச தெரியுமான்னு சொல்லி போட்டு பேசக்கூடாது. ஒரு இடத்துல நான் பார்த்துருக்கேன், பக்கத்து வீட்டுக்கு சண்டை வந்துடுச்சு. அந்த வீடுக்கு அந்த பக்கத்து வீட்டு ஒரு வீட்டுக்காரம்மா வந்து நல்லா வாயாடி சௌரியத்துக்கு பேசுது. இதுதான் தெரியாம அது வாட்டுக்கு விட்டு அலாசுது. அப்புறம் சரின்ட்டு நம்மளைத்தான் ஜாடை போடுறான்னு சொல்லி போட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா அது எந்திரிச்சிருச்சு. அது சௌரியத்துக்கு பேசுது. இந்த கோபம் பாருங்க எங்க போகுதுன்னு. அது கடைசியில் என்னாச்சுன்னா, உனக்கு தான் பேச தெரியுமா, நானும் பேசுறேன் பாருன்ட்டு அந்த அம்மா எந்திரிச்சு அந்த அம்மா எந்திரிச்சு வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு சொம்பளை தண்ணி எடுத்து கொண்டு வந்து வச்சிருச்சு. எங்க வச்சிருச்சு? அவன் பக்கத்துல வச்சுட்டு பேசுது. என்னன்னு பேசுது? அதுக்கு ரெப்ரைட் வாங்குது. நல்லா பேசிட்டே இருக்கு சௌரியத்துக்கு. அப்ப பாருங்க அந்த கோபம் வந்து என்ன பண்ணுது, தன்னுடைய தொண்டை வறண்டு போகணும் கூட வறண்டு போயிடும். அதனால வந்து இவ்வளவு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு அப்படி பேசி அதை மடக்குது. அப்ப பாருங்க அந்த கோபம் எங்க போய் முடியுதுன்னு. ரொம்ப மோசமான கோபம். அதனால வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கோபமே வரக்கூடாது. கோபம் வந்தாலும் நம்ம அதை சகிக்கணும். அது நம்ம கட்டுப்படுத்தணும் நம்மளுக்குள்ள. நான் ஒரு சில டைம்ல வந்து நிறைய கண்ட்ரோல் பண்ணுவேன் நான். ஆனா அதை நம்ம விட்டுறக்கூடாது. கோபம் நம்மளுக்குள்ளதான் நம்ம அதை இது பண்ணணும். அதனால கோபம் வரக்கூடாது. அதே சமயம் நம்ம பொறுமையா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து பொறுமையா இருக்கணும். சகிப்புத்தன்மை வேணும். எல்லாத்தையும் சகிக்கணுங்க. நல்லது கெட்டது தீயது பொருளாது எல்லாத்தையும் சகிக்கணும். பலரும் பல விதமாக பேசுவாங்க, பலரும் பல விதமாக சொல்லுவாங்க. எது பண்ணாலும் சரின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து சகித்தன்மை இருந்தால் தான் நம்ம காரியத்தை ஆண்டவர் அவர் அது அந்த காரியத்தை பார்த்து இவன் எதுவுமே அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றாரு. நீ சும்மா இருந்தா போதும், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேங்கிறார். அதனால வந்து நம்ம வந்து நீ பேசுறியா பேசிட்டு போ, நீ எனக்கு தீங்கு நினைக்கிறியா தீங்கு நினைச்சிட்டே போ, நீ என்னை கேளு, நீ எந்த வழியில் என்னை இப்போ என்ன யோசனை முடியும் அதை செஞ்சுட்டே போன்னு சொல்லி நம்ம சைலண்டா பொறுமையா நம்ம இருந்துன்னு சொன்னாவே ஆண்டர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. அவர் நம்மளுக்கு பதிலாக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கு. ஆக வந்து நம்ம வாழ்க்கையில பொறுமை ரொம்ப அவசியமா இருக்கு. அதே சமயத்துல பாருங்க, நம்ம கோணலான வழிகள் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோல் சொல்லிட்டு தெரியுது. இங்க இருக்கிறது அங்க சொல்றது, அங்க இருக்குது இங்க சொல்றது, அவங்கள பத்தி பேசுறது, இவங்களை பத்தி பேசுறது, இந்த மாதிரி அவங்க அப்படிங்க இவங்க இப்படிங்க, அவங்க அதை செய்யறாங்க இதை செய்யறாங்கன்னு சொல்லி போட்டு போய் இன்னொருத்தரை பற்றி கோல் சொல்ற காரியம் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு கோணலான காரியங்க. இதெல்லாம் நம்ம விட்டு அகன்று போகும்போதுதான் ஆண்டவர் நம்ம கிரியை செய்வார், நம்ம ஜெபத்தை கேட்பார். இந்த கெட்ட காரியமெல்லாம் நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா எப்படி ஆண்டவர் அது நம்ம ஜெபத்தை கேட்பாரு? அதனால வந்து நமக்கு ஆண்டவர்கிட்ட பதில் கிடைக்குன்னு சொன்னா இப்படிப்பட்ட காரியங்களை வந்து நம்ம வந்து அகற்ற வேண்டும். ஆமா, கோல் சொல்லக்கூடாது. அப்புறம் அதே சமயத்துல பார்க்கும்போது பிறர் பொருளை இச்சிக்க கூடாது. பிறருடைய காரியத்தை வந்து அதை வந்து நம்ம அதை
அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் அது, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் இது. இதை கொண்டு நம்ம சந்தோஷப்பட்டு ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனா அதே சமயத்துல நம்ம எப்படி நம்ம வந்து கேட்கணும் சொன்னா, ஆண்டவரே நீரே என்னையும் ஆசீர்வதிங்க தான் கேட்கணும் ஒழிய, அவனுடைய பொருளையோ அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து இச்சிக்க கூடாது. இச்சிக்கும் போது உனக்கு என்ன ஆகுன்னா, நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு தாமதா வரும், லேட்டா வரும். இச்சிக்க கூடாது எதுலையுமே. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள இங்க நிறைய பிரிவுகள் எல்லாம் வருதுன்னா, அந்த இச்சிப்பின் காரணத்தினாலதான். இந்த அம்மா வந்து வேற ஆளை வச்சுக்கும், அந்த அந்த ஆள் வந்து வேற அம்மா வச்சுக்கும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு. எல்லாமே ஞானமா இருக்கும். இச்சிக்க கூடாது. பிறர் பொருள்களை இச்சிக்க கூடாது. அப்படியா இருக்கிற பிள்ளைகள். அதனால வந்து இதுல நிறைய காரியம் இருக்குது. சொத்து சுகம் வீடு வாசல்ல இச்சிக்கவே கூடாது. அப்படியெல்லாம் இருந்த ஆண்டவர் நம்ம கூட கிரியை செய்ய மாட்டார். இதெல்லாம் ஒரு கோணலான வழிகள். அல்லேலூயா. ஆமா. அதனால அந்த காரியமெல்லாம் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதனால வந்து இது வந்து எல்லா பக்கம் நடக்குது. சத்தியத்தை தெரிஞ்சவங்ககிட்டயும் நடக்குது, தெரியாதவங்ககிட்டயும் நடக்குது, எல்லார்கிட்டையும் நடக்குது குடும்பங்கள்ல. அதனால நம்ம என்ன செய்யறோம், நம்ம வந்து இச்சியாமல் இருக்கும்போது ஆண்டவன் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். ஆண்டவன்ட்டு நமக்கு என்னன்னு கேட்கணும், ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதிங்க, என்னையும் வந்து நீங்க நடத்துங்க, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த அவங்கள காட்டிலும் ஆண்டவன் நம்மளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறதுனால, நம்ம இப்படி கேட்கும்போது ஆண்டவன் நம்மளை வந்து அவங்களுக்கு முன்னால ஒரு பெரிய சாட்சியா வைப்பார். அல்லேலூயா. ஆமா. அதனால வந்து இச்சிக்க கூடாது. அப்புறம் வந்து பாருங்க, கெட்ட வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து நிறைய வருது. கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் கோணலான காரியங்கள். கெட்ட வார்த்தை வந்து விட்டா சரமாரியா பேசுவாங்க. ஆமா. கெட்ட வார்த்தை வந்து பேசக்கூடாது. அதான் கெட்ட வார்த்தை பேசுறவங்களுக்கு போஜனமே கிடைக்காதாம். அதனால வந்து கெட்ட வார்த்தை யாரும் அவ்வளோ சீக்கிரம் பேசக்கூடாது. இதெல்லாம் நான் வந்து ரொம்ப யோசனை பண்ணி பேசுவேன். கெட்ட வார்த்தையே நான் என் வாயிலிருந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. அவ்வளோ சீக்கிரம் அதே சமயத்தில் வந்து ரொம்ப பொறுமையை நான் சாதிப்பேன். அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டேன், தீங்கு செய்ய எனக்கு தெரியாது, எனக்கு பொய் பேசவும் தெரியாது. உள்ளதை உள்ளது பேசிட்டு போயிடுவேன் நான். ஏன்னா நம்ம பொய் பேசிட்டோன்னு சொன்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு நான் 100 பொய்யை பேசணும். அதனால இந்த கோணலான காரியங்கள் நம்ம விட்டு அகன்று போகும்போது தான் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார், ஆண்டவர் நம்மளை நேசிப்பார், நம்மளை சகல ஆசீர்வாதத்துக்குள்ள ஆண்டவர் வழி நடத்துவார். நம்மளுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு எதிரிட்டு வந்தாலும் கூட ஆண்டவர் நம்மளை பார்த்து, நம்மளை குணாதிசயங்களை பார்த்து ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார், உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். சும்மா வந்து ஒரு இடத்துல வந்து நேற்று அந்த ஒரு சாட்சி கேட்டேன். நேற்று ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நான் பேர் சொல்ல விரும்பல, அதே சமயத்தில் அது அவர் ஒரு இதாக சொன்னார். கடைசியில் வந்து அவரை பார்த்து என்ன போயிட்டு அவர் பின்வாங்கியே போயிட்டார். அப்புறம் பிரதர் இந்த மாதிரி நம்ம ஒரு ஊழியம் செய்யலாம்னு சொல்லி போட்டு செஞ்சுட்டு இருந்தோன்னே, அப்புறம் அந்த விசுவாசி என்ன பண்ணிட்டாங்க, ஊழியர்கள் நல்லா நெருங்கி இது பண்ணு நல்லா குடுக்கல் வாங்கல் எல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் இருக்கும்போது கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, அப்புறம் அந்த இது பண்ணோடனே அவங்க ரொம்ப வயசானவங்க, எந்த திறமையும் இல்லை, படிப்பறிவு இல்லை, எழுதறிவும் இல்லை. உடனே என்ன பண்ணிட்டாங்க, சேர்ந்து அந்த இடத்த கொடுத்துட்டாங்க. அங்கே எல்லாம் நடந்துட்டு இருக்குது, எல்லாம் அவங்க காரியமெல்லாம் நடந்துட்டு இருக்குது. நடந்துட்டு இருக்கும்போது உடனே என்ன ஆச்சுன்னா, கடைசியில் வந்து சரி அப்படின்னு சொல்லி
அந்த உதவி செஞ்சவங்களுக்கு விரோதமாக இவங்க எழும்பி மனசுக்குள்ளே நினச்சி அந்த சொத்தவே எழுதி வாங்கிட்டாங்க. எப்படிங்க? சொத்தவே எழுதி வாங்கிட்டாங்க. இது கடைசியில் என்ன ஆகி போச்சு, ஒரு பெரிய விட்டு போயிடுச்சு இந்த நியூஸ். அப்புறம் அவர் இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுங்கன்னு சொல்லி உடனே வந்து அவர் நியாயம் பேசி மடான அந்த மறுபடியும் திருப்பி எழுதிட்டான்னு இப்படியெல்லாம் நடக்குதுங்க பாஸ்டர். அதனால நிறையா காரியமெல்லாம் நடக்குதுங்க. அது சத்தியத்தை தெரிஞ்சவங்க வீட்லேயும் நடக்குது, விசுவாசி வீட்லேயும் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குதுங்க. அதனால் வந்து அதனாலேயே நான் பின்வாங்கிட்டேங்க, சர்ச்சுக்கு போகிறதே விட்டுட்டேன் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய இது ஒன்று தான் பார்த்தா அது படிப்படியாக நிறைய காரியங்கள் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு. அதனால் நான் இது பண்ணி ஈடுபடும். அதனால் வந்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உண்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், அன்புள்ளவர்களாக இருக்கணும், மற்றவங்களை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் ஆண்டவரே எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் கொடுக்குறார். கோணலான வழிகள் எங்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அப்படியா நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பாருங்க, கெட்ட வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. என்னதான் கோபம் வந்தாலும் என்னதான் இது பண்ணாலும் நம்ம வார்த்தை விட்டுறக்கூடாது. அதனால் அது பொறுமையா அதை சகிச்சு நம்ம வந்து அப்படியா இருக்கிற பிள்ளைகளை தான் ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். அப்படி கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் அதை உடனே கேட்கிற தேவனாக இருக்கிறார். மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? தீங்கு நினைக்கக்கூடாது. அவங்களுடைய காரியங்களில் வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து கெட்டது நினைக்கக்கூடாது. அப்படியா இருக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அப்போ நம்ம தீங்கு செய்யக்கூடாது. நம்மளுக்கு அவங்க தீங்கு செஞ்சாலும் கூட நம்ம செய்யக்கூடாது. அதனால வந்து அவங்க நன்மை முடிஞ்ச அளவுக்கு நம்ம நன்மை செய்ய தான் பார்க்கணும், தீங்கு செய்யக்கூடாது. அவங்களே தீங்கு செஞ்சாலும் கூட நம்ம சரி செஞ்சிட்டியா, சரி போ, அந்த மாதிரி காரியம் தான். அந்த நல்ல குணாதிசயங்கள் நல்ல காரியங்கள் நம்மளுக்குள்ள இருக்கும்போது தேவையில்லாதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, தேவையில்லாத காரியத்தில் தலையிடக்கூடாது. இந்த குடும்பத்தில் போய் அந்த குடும்பத்தை பற்றி பேசுறது, அந்த குடும்பத்தை அவங்க எப்படியோ போயிட்டு போகிறாங்க, அவங்கள பற்றி முதலாவது வந்து எப்போ நம்ம மற்றவங்களை பற்றி பேச ஆரம்பித்தோமோ அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து தோல்வி ஆகிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். நம்மளை குறித்து, நம்ம குடும்பத்தை குறித்து, நம்ம வாழ்க்கை என்னமோ, நம்ம என்னமோ, நம்ம பிள்ளை என்னமோ, நம்ம குழந்தைங்க என்னமோ, இதைத்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கணும். மற்ற காரியத்தை குறித்தெல்லாம் நம்ம சிந்திக்க கூட தேவையே இல்லாத காரியம் அதெல்லாம். அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். அதனால் ஒருத்தர் குறித்து ஒருத்தர் வந்து பேசிட்டு பிடிக்கிற இப்படி இந்த காரியங்கள்லாம் வந்து ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள். அப்புறம் பாருங்க, இந்த காரியமெல்லாம் அப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, எடுத்து பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 இருக்கு பாருங்க, படிங்க. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டிகள் இவைகளை விட்டு இப்படிப்பட்ட கிரியை உள்ள ஆட்களெல்லாம் வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் வந்து அதை அங்கே அவங்கள சேர்த்தவே மாட்டார். இந்த கிரிகள்லாம் வச்சுட்டு, இந்த கெட்ட கிரிகளெல்லாம் கோடலான காரியமெல்லாம் நம்மகிட்ட வச்சுட்டு நம்ம என்னதான் நம்ம வந்து ஆலயத்துக்கு வந்தாலும், இந்த மற்ற காணிக்கை தசமாக கொடுத்தாலும், அப்புறம் நம்ம வந்து எல்லா காரியத்திலும் ஆலயத்தில் நம்ம சரியாக இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த அசடுகள்லாம் வெளியே போயிடணும்.
அசடுகள்லாம் வெளியே போயிட்டா தான் ஆண்டவர் வந்து அந்த பரலோக ராஜ்யம் நம்ம இந்த கிறிஸ்தவங்க நம்ம எதுக்காக நம்ம இருக்கிறோன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்குது, பரலோகம் இருக்குதுங்கிறதுக்காக தான் நம்ம உட்காந்துருக்கிறோம். இல்லாட்டி மற்றவங்களாட்ட நம்ம இருந்துக்கலாம். நம்ம இறந்தாச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு பின்னால் ஒரு 1000 வருஷம் அரசாட்சி இருக்குது, அங்கே ஆண்டவர் நம்மளை அங்கே சேர்த்துக்கொள்வார் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இருக்கிறதுனால நம்ம அந்த பரலோகத்துக்குரிய காரியங்கள் நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி காரியங்களை நம்ம விட்டு விடும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்து போனதான காரியங்கள் வந்து நம்ம எடுத்து விடும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த காரியங்களை நம்ம கவனமாக பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக பாருங்க, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19. அதேபடி ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் என்ன? நீதிமொழிகள் 6 காரியங்களை ஆண்டவர் வெறுக்கிறார். 7 அவைகளுக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன: வேற்றுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுக்கு ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்யறதுக்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி. சகோதரருக்கு விரோதமா பேசுகிற காரியங்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இதெல்லாம் ஆண்டவர் வந்து வெறுக்கக்கூடிய காரியங்கள். இதையெல்லாம் நம்ம வச்சுட்டு கோணலான காரியங்களை நம்ம இதயத்தில் இருந்தால், நம்ம வாழ்க்கையில் இருந்தால், நம்மக்கிட்ட இருக்கும்போது இதெல்லாம் தூக்கி வீசிடும். வீசும்போது தான் ஆண்டவர் நம்மளுக்கு வந்து நம்ம கூட இருப்பார். நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். அதற்கு மத்தியில் நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து ஆண்டவர் சமூகத்தில் கூப்பாடு போட்டாலும் ஒன்றும் வேலையாகாது. அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, நான் உனக்கு முன்னே போய் கோணலாமை செவ்வையாக்குவேன். ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற இந்த கோணலான காரியங்களை என்னிடத்துல எடுத்து போடுங்க. நமக்கு பிரியமானவனா இருக்கணும், பிரியமானவளா இருக்கணும். எனக்கு அந்த பரலோகராஜ்யம் எனக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது, இந்த கோணலான காரியத்தில் நம்மகிட்ட இருக்கிற அந்த கோணலான காரியமெல்லாம் நம்ம விட்டு போகும்போது தான் ஆண்டவர் நம்மளை ஜெபத்தை கேட்கிறார். நம்மளுக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து ஒரு பெரிய விடுதலை, சமாதானம், சந்தோஷமா இருக்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்ட்டார் ஆண்டவருடைய. இப்போ ஆண்டவரை பின்பற்றுகிற ஜனமாகிய நாம் வந்து ஆண்டவர்கிட்ட என்ன குணாதிசயங்கள் இருக்குதோ அந்த குணாதிசயங்கள், ஏன்னு கேட்டால் அவருடைய சாயலில் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசியில் ஊதி இருக்கிறார். நம்ம ஜீவ ஆத்மா இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால அவருடைய பிள்ளைகள் நம்ம. அப்போ அவரை போலதான் நம்ம வாழணும்னு ஆசைப்பட மொழிய நம்ம வந்து துன்மார்க்கமான காரியங்கள், துஷ்டனுடைய காரியங்களில் நம்ம வந்து அப்படி வாழக்கூடாது. ஆண்டவர்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள கனிகளோடு அன்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களை நேசிக்கணும், மற்றவங்களுக்காக இறங்கணும். அப்படியா இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். நம்ம ஆண்டவரே, எங்கிட்ட இருக்கிற எல்லாம் கோணலான வழிகளை எடுத்து போடுங்க, நல்ல வழிகளை காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுதான் ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டி, நான் எப்படி நடக்கணும் நீங்கள் எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. நான் இந்த பூமியில் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், என் பிள்ளைகளை எப்படி நடத்தணும், நான் எப்படி இருக்கணும், நீங்கள் எங்கள் கூட இருங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் வந்து அவர் நம்மளுக்கு போதகராய் வர்றார். அதான், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம நடத்த முடியாது. ஏன்னா நம்ம பொல்லாத உலகத்தில் உட்காந்துருக்கிறோம். அதனால வந்து நிறையா மோசமான ஆலோசனை சொல்றதுக்கெல்லாம் ஆட்கள் நிறையா இருப்பாங்க. கெட்ட காரியத்துக்கு நடத்திட்டு போகிற ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க.
அதனால வந்து நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னிடத்தில் ஆண்டவர் இருந்தால் அதெல்லாம் எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெயம் பண்ணி போட்டு ஆண்டவர் சமூகத்தில் இந்த வருஷத்தின் கடைசி உங்களை வந்திருக்கிறதுனால இதெல்லாம் கவனமாக இருந்து நம்ம புது வருஷத்துக்குள்ளே கடந்து போகும்போது கிறிஸ்துமஸில் கடந்து போது நம்மளை ஆராய்ந்து பார்த்து நம்மகிட்ட எதாவது இருந்தால் அதெல்லாம் தூக்கி வீசி எறிஞ்சு போட்டு வரப்போகிற கிறிஸ்துமஸையும் நியூ இயர் ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆகவேதான் அப்பதான் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார்? நம்மளுக்கு முன்னாலேயே போவார். இல்லாட்டி போக மாட்டார். அவனுக்கு முன்னாலே உனக்கு முன்னே போய் போனதானவர்களை செவ்வையாக்குவேன். அப்பதான் அவர் நம்மளுக்கு முன்னாலே போவார், பின்னாலே வருவார், அக்கம் பக்கமாக வருவார், பாதுகாப்பாக இருப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், தேவைகளை சந்திப்பார், குறைகளை நிறைவாக்குவார், நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, நம்ம எங்க போனாலும் நம்ம நிழல் நம்மளோட தாங்க வரும். நம்ம நிழல் நீ எங்க போய் நின்னாலும் வெயில்ல போய் நின்று இங்கே தான் விழுகும், அங்கே போனா அங்கே விழுகும், அங்கே போனீங்க வேற ஒருத்தர் நிழல் விழுகாது. அதனால வந்து நம்ம சுவாபம் நம்முடைய காரியமெல்லாம் வந்து எடுத்தாக்க ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது ஆண்டவர் வந்து ஆண்டவர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.